அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008899. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை மாற்றத்திற்கு பின்னால் எழுந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம், அது என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்க போறோம். முக்கியமாக அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் அவர்களை ஏன் அந்த பொறுப்பிலிருந்து வேறு ஒரு பொறுப்பிற்கு கூட மாற்றாமல் முழுமையா நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் குறித்தும் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. MRL Realties Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR மாதம் 10,000 வரை assured rental income, lifetime free stay at resort, 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நேற்று தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை மாறுதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக பல அமைச்சர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, நீக்கப்பட்டிருக்கிறாங்க, புதுசாக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. எதிர்பார்க்கப்பட்டதை போலவே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ரிலீஸ் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அவரை நிச்சயமாக அமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மீண்டும் அவரிடம் அவர் என்ன பொறுப்பு வகிச்சிருந்தாரோ அதே பொறுப்பை திருப்பி கொடுத்துருக்குறாங்க. முதல்ல யார் யார் அந்த பொறுப்பில் இருக்கிறாங்கன்றத நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். அதன்படி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் மரியாதைக்குரிய பேராசிரியர் பொன்முடி அவர்கள். அவருக்கு வனத்துறை ஒப்படைக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த மெய்யநாதன் அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்த கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வனத்துறை அமைச்சராக இருந்த திரு மதிவேந்தன் அவர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களுக்கு பால் வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு கூடுதலாக சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் காலநிலை மாற்றம் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மாற்றப்பட்டது. தமிழக அமைச்சர்கள் யாரெல்லாம் நீக்கியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான் மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் நீக்கியிருக்கிறாங்க. புதிய அமைச்சர்களாக செந்தில் பாலாஜி, ஆவடி நாசர், கோவி செழியன், பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் இவங்களாம் புதிய அமைச்சர்களாக மாறி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை, கோவி செழியன் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை, ராஜேந்திரன் அவர்களுக்கு சுற்றுலாத்துறை, ஆவடி நாசர் அவர்களுக்கு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை ஆகிய துறைகள் ஒப்படைச்சிருக்கிறாங்க. இப்படியாக ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதிய அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டு அமைச்சர் இலாக்காக்களும் மாற்றப்பட்டிருக்கிறது. அடிப்படையாக இதை செய்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா 2-3 முறையெல்லாம் அமைச்சரவை மாற்றம் பண்ண முடியாது. ஸோ செந்தில் பாலாஜிக்காக காத்திருந்தாங்க. அவர் உடனடியாக இதை மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் உதயநிதி அவர்களுடைய எலவேஷன், அவர் அடுத்த கட்டமாக கட்சியின் முகமாக, முகவரியாக, அடையாளமாக மாற்றப்பட்டிருக்கிறார். அப்படிங்கிறதுனால அவர் தான் இனிமேல் எல்லாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியணும், திமுக காரங்களுக்கும் தெரியணும். அப்படிங்கிறதுனால தான் அவர் உதயநிதியை துணை முதலமைச்சராக மாற்றிருக்கிறாங்க. இதன் பிறகு செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்த நம்ம பார்க்க போகிறோம். அது செகண்டரி. இப்போ பிரைமரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரோட மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்தியிருக்கிறது. ஒன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, மற்றொருவர் மனோ தங்கராஜ். மனோ தங்கராஜ் அவர்களை நம்ம ரொம்ப குறிப்பாக பார்க்கணும். மனோ தங்கராஜ் அவர்கள் மாற்றப்பட்ட பிறகு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறார். அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பல முக்கியமான விஷயங்களை, நிகழ்வுகளை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் மனோ தங்கராஜ். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் எக்ஸ்தலத்தில் 2021ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதி 9.5% என்றிருந்தது. ஒரே ஆண்டில் 2022இல் 16.4%ஆகவும் 2023இல் 25%ஆகவும் உயர்ந்தது. 2023இல் பால் வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது ஆவின் பால் கொள்முதல் நாளொன்றுக்கு 26 லட்சம் லிட்டராக இருந்தது. 2004இல் ஆவின் வரலாற்றில் முதன்முறையாக 38 லட்சம் லிட்டராக உயர்ந்தது. விவசாய பெருங்குடி மக்கள் உற்பத்தி செய்யும் பாலுக்கு உரிய விலை கிடைப்பதையும் 10 நாட்களுக்கு ஒரு முறை பால் பணம் பட்டுவாடா செய்வதையும் பொதுமக்களுக்கு எந்தவித தட்டுப்பாடுமின்றி பால் விநியோகம் செய்யும் நிலையை உருவாக்கியதும்
மன நிறைவு தருகிறது. இதெல்லாம் வந்து அவருடைய துறை ரீதியான செயல்பாடுகள். அடுத்த கட்டமாக எழுதுகிறாரு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதவாத சக்திகளின் பிரிவினை அரசியலை முறியடித்து மக்களை ஒன்றுபடுத்தி மாவட்டத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்றுள்ளேன். இப்பணிக்கு ஒத்துழைப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. மதவாத பாசிச அரசியலை எதிர்த்து ஜனநாயக அமைப்புகளை பலப்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்ட தமிழ்நாட்டில் எடுக்கப்படும் முன்னெடுப்புகளில் எனது பங்களிப்பு தொடர்ந்து இருக்கும். இது வந்து அவர் போட்டிருக்கிற ட்விட்டர் எக்ஸ் தள பதிவு. இந்த பதிவில் இவர் என்ன சொல்ல வர்றாரு, நான் துறை சார்ந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்திருந்தேன், அதில் வளர்ச்சியை காமிச்சிருக்கிறேன். மூன்றாவதாக கன்னியாகுமரியோட பேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசியலில் இருந்த எல்லோருக்குமே தெரியும், கன்னியாகுமரி ஒரு தேசிய அரசியலுக்கு மையப்படுத்தப்பட்ட ஒரு பகுதி. ஒன்று காங்கிரஸ், ஒன்று பிஜேபிங்கிற மாதிரி. இன்றைய காலகட்டத்தில் பாஜக தான் எங்கெல்லாம் தமிழ்நாட்டிலேயோ அல்லது மற்ற இடங்கள்லையோ வலிமையாக இருக்கிறோமோ அங்கெல்லாம் இன்னும் வலிமைப்படுத்தணும்னு பார்ப்பாங்க, அல்லது நமக்கான ஓட் பேங்க் இருக்கோ அங்கே இன்னும் கிரியேட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அப்படியாக கன்னியாகுமரியில் தொடர்ந்து பலவிதமான களப்பணிகளில் ஈடுபட்டு ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆர்எஸ்எஸ் மோடை வந்து அந்த களத்தில் வந்து கொண்டு போய் சேர்த்ததில் மிக மிக முக்கியமான பங்கு மனோ தங்கராஜுடையது. மனோ தங்கராஜ் செயல்பாடுகள் எல்லாமே பிஜேபி எதிர்த்து, அண்ணாமலை எதிர்த்து, மோடி எதிர்த்து, ஆர்எஸ்எஸ் எதிர்த்து களத்தில் வேலை பண்ணார். நம்ம ஒன்று ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கணுங்க. மேடைகளில், பொது இடங்களில், விவாதங்களில், தொலைக்காட்சிகளில், ஊடகங்களில் பிஜேபியை எதிர்த்து, ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து திமுக காரங்க பேசுறதுங்கிறது வேற. களத்தில் இறங்கி திமுக காரங்க பிஜேபி எதிர்த்து, ஆர்எஸ்எஸ் எதிர்த்து, மோடி எதிர்த்து வேலை செய்கிறதுங்கிறது வேற. அப்படியாக களத்தில் வேலை செய்த ஒரு நபர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோ தங்கராஜ். இதை நான் மட்டும் சொல்லலை, பிஜேபியில் இருக்கிறவங்களும் இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க, திமுகவில் இருக்கிறவங்களும் ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியாக இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நபர், அதுவும் கன்னியாகுமரியில் ஒரு தேசிய அரசியல் நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உங்களால் ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா அது உங்களுக்கு சாதகமா பாதகமா? அது திமுகவுக்கு சாதகமா பாதகமா? அப்போ திமுக கழகம் இப்படியான ஒரு ஐடியாலஜிக்கலாக ஒரு பர்சன் நம்முடைய கட்சியை ஒரு இடத்துல பலப்படுத்திட்டு வராரு அப்படின்னா அந்த நபரிடமிருந்து அமைச்சரவையை பிடுங்க வேண்டிய நோக்கம் என்ன வந்தது, கட்டாயம் என்ன வந்துச்சு? நீங்கள் அமைச்சரவை மாற்றம் கூட மனோ தங்கராஜ் பண்ணல, அமைச்சரவையிலிருந்து பிடுங்கி தூக்கி எறிஞ்சிருக்கிறீங்க. அவர் கையில் இருந்த அமைச்சரவை பதவியை பிடுங்கிருக்கிறீங்க நீங்கள். அப்படியான ஒரு நோக்கமும் காரணமும் என்ன வந்துச்சு? முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திய சேகர்பாபு நீங்கள் தொடலையே. சேகர்பாபு மீது தான் விமர்சனங்கள் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டு இருந்துச்சு, அவர் நீங்கள் எதுவும் பண்ணலையே. இந்துத்துவத்துக்கு ஆதரவாக போகிறாங்க அப்படின்னு திராவிடர் விடுதலை கழகம் அந்த முருகன் மாநாட்டை குறைந்தபட்சம் நீங்கள் முருகனை கூட பார்ப்பனியமாக வெளியில் கொண்டு வரலாங்கன்னு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு கூட எந்த வேலையுமே செய்யலையே. அதில் இந்து சமய அறநிலைத்துறை வந்து கிட்டத்தட்ட பிஜேபி செய்வதை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு விமர்சனம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போது வரைக்கும். சேகர்பாபு நடவடிக்கை எதுவும் எடுத்த மாதிரி தெரியலையே. அப்போது மனோ தங்கராஜ் அவர்கள் இந்த இடத்துல வேலை செய்கிறது யாருக்கு பிடிக்கலைன்னா பாஜகவுக்கு பிடிக்கல, ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல, பிஜேபியில் இருக்கிற சீனியர்ஸுக்கு பிடிக்கல. அதன் காரணமாகத்தான் மனோ தங்கராஜ் பதவி இறக்கம் செய்யப்பட்டிருக்கார் என்பதுதான் இப்போது பேசப்படும் பொருளாக உருமாறி இருக்கிறது. இது ஃபீல்டில் யார்ட்ட வேணா கேட்டு பாருங்க, ஜேர்னலிஸ்டுகள்கிட்ட. இப்போ மனோ தங்கராஜ் வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாக கட்சியினுடைய கொள்கைகளை அண்ட் ஆன்டி பிஜேபி மோட அந்த களத்தில் வந்து வளர்த்தெடுக்கிறார் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அவர் ரொம்ப டேஞ்சரஸான ஆள் தெரிகிறாருங்க. எதுக்குங்க அவர்கிட்ட அமைச்சரவை பதவி கொடுத்துருங்க, அமைச்சரவை தூக்குங்க அவரை அப்படின்னு பிஜேபி அழுத்தம் கொடுத்ததா திமுகவிற்கு, அல்லது ஆர்எஸ்எஸ் அழுத்தம் கொடுத்ததா திமுகவுக்கு? 10ஓட 11 அத்தோட இது ஒன்றுனா மறந்துடுவாங்க, கவனிக்க மாட்டாங்க நினச்சி இதை பண்ணீங்களா? இது மனோ தங்கராஜுக்கு ஆதரவாக பேச வேண்டிய பொறுப்போ அல்லது கடமையோ கட்டாயமோ இங்கே யாருக்குமே கிடையாது. செயல்பாடுறதே விமர்சனம் தான், விமர்சனம் பண்ணுவோம், நம்ம எல்லாருமே இதை பண்ணுவாங்க. இது மனோ தங்கராஜ் அப்படிங்கிற தனிப்பட்ட மனிதர் பற்றிய பேச்சு அல்ல, அவருடைய செயல்பாடுகளை பற்றிய பேச்சு. செயல்பாடு ரீதியாக ஒருத்தர் உங்களுக்கு எதிராக எங்கேயுமே செயல்படலை, துறை ரீதியாகவும் எதிராக எங்கேயும் செயல்படலை, தனிப்பட்ட ரீதியாக எங்கேயும் எதிராக அவர் செயல்படலை, கட்சிக்கு எதிராக எங்கேயும் பேசுனதும் கிடையாது. இப்போ எல்லாவற்றையும் தாண்டி
துறை சார்ந்து எந்த விஷயம் தவறாக இருக்குது, இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறோம் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் பொன்னதங்கராஜ் இருந்தார். அண்ணாமலை பேசினாலோ பிஜேபி பேசினாலோ அதை கடுமையாக எதிர்த்து களமாடக்கூடிய ஒரு நபராக இருந்தவர் பொன்னதங்கராஜ் தான். அப்படி உங்களுக்கு ஆதரவாக ஐடியாலஜியாக அவங்களோட ரொம்ப இணைந்து பிணைந்து செயல்படக்கூடிய ஒரு நபரை ஏன் நீங்கள் மாற்றுறீங்க? மாற்றலை, நீக்குறீங்க. எக்ஸாக்ட் வேர்டு வந்து நீக்குறீங்க. அமைச்சரை விட்டு நீக்குறீங்க. ஏன் நீக்கணும்? என்ன காரணம் இருக்கப்ப? ஒருவரை அமைச்சரவையிலிருந்து நீங்கள் நீக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்கணுங்க. நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். முதலமைச்சர் தனிப்பட்ட விருப்ப உறுப்புகளுக்கு உட்பட்டது தான், முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமை தான், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. பட் ஒரு சின்ன ரீசனு, இவருக்காக இதை பண்ண அப்படி தான் பண்ணியிருக்கிறீங்களா? அப்படி எதுவும் நீங்கள் பண்ண மாதிரி தெரியலையே. அவருடைய அந்த ட்வீட் உணர்த்துறது என்னங்க? துறை ரீதியான வளர்ச்சியை காமிச்சிருக்கிறேன், என்னை எதுக்கு தூக்குனீங்க? பாஜக எதிர்ப்பில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறேன், ஐடியாலஜியில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறேன், என்னையே தூக்குனீங்க. இருந்தாலும் நான் என்னுடைய பயணத்தில் என்னுடைய பாதையில் நான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பொன்னதங்கராஜ். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது மட்டும் இல்லைங்க, இவருடைய அந்த ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியாக இவர் பதிவு போட்ட பிறகு பல திராவிட இயக்க தொண்டர்கள் தோழர்கள் வந்து அவருக்கு ஆதரவிச்சு பதிவு போட்டிருந்தாங்க. குறிப்பாக திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு கொளத்தூர் மணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பணிகள் தொடரட்டும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தார். அதனுடைய ஒரு வெளிப்பாடு என்ன அப்படின்னா, உங்களை நீக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் திராவிட இயக்கங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் கண்காணிப்பகம் பீப்புள் வாட்ச் மூமெண்ட் இருக்குது இல்லையா, நம்ம ஹென்ரி டிஃபன் அவர்களுடைய பீப்புள் வாட்ச், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்களுடைய வெளிப்பாடு என்னென்னா, சிறுபான்மையினரின் பிரதிநிதியாக செயல்பட்ட திரு மனோ தங்கராஜ் அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்கியது ஏன்? தைரியமாக பேசக்கூடியவர், சிவில் சமூகங்களோடு நெருக்கமானவர், ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொள்கைகளை சித்தாந்தங்களை எதிர்ப்பவர், ஓகேவா, இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கிறாரு. இப்போ கூட ரீசண்டாக ஆளுநர் அவர்கள் வந்து மதச்சார்பின் பற்றி ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதுக்கு பாருங்கள், இந்திய நாட்டின் மதச்சார்பின்மை இங்கிலாந்திலிருந்து வந்தது என்று ஆளுநர் பேசியிருப்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. இங்கிலாந்து ஒரு ஜனநாயக நாடு, ஆனால் அது மதச்சார்பற்ற நாடு கிடையாது. இருப்பினும் அங்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமத்துவமும் சம உரிமையும் மத வழிபாட்டு உரிமையும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு எந்த தடையும் அங்கு கிடையாது. ஆனால் இந்தியா 30 முக்கோடி தெய்வங்களை கொண்ட நாடு. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2000க்கும் மேற்பட்ட தனித்துவமான மத சமூகங்கள் உள்ளன. மதங்களுக்குள்ளேயே ஒரே மதத்தில் கூட பல உட்பிரிவுகளும் கடவுள்களும் வழிபாட்டு முறைகளும் சடங்குகளும் உள்ளன. இது போன்ற நடைமுறை உலகில் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. இதைத்தான் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை என்று குறிப்பிடுகிறோம். இச்சூழலில் ஒரு மதம் சார்ந்த அரசு அமைவது வழிபாட்டு முறைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் போன்ற காரணிகளால் மக்களுக்குள் பிரச்சனைகள் உருவாகிவிடக் கூடாது என்ற அடிப்படையில்தான் மிகப்பெரிய விவாதங்களுக்கு பின் ஒருமித்த கருத்தோடு இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்று அறிவிக்கப்பட்டது. அரசமைப்பு சட்டம் குறித்து தவறான கருத்துக்களை ஒரு ஆளுநரே பரப்புவது சட்டவிரோதமான செயலாகாதா அப்படின்னு ராஜ்பவனையும் ஆர்.என். ரவியையும் குறிப்பிட்டு டேக் பண்ணி எக்ஸ்தரத்தில் கேட்டிருக்கிறார் அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ். இது திமுகவின் குரல் இல்லையா? இது திமுகவின் கோட்பாடு இல்லையா? திமுகவின் தத்துவம் இல்லையா? அப்படி கேட்ட நபரை நீங்கள் ஏங்க நீக்கிறீங்க? சரிங்க, இன்னொன்று எடுத்துக்கிடுவோம். இந்த திராவிட மாடலின் முன்னோடியே ராமர் தான். பெரியாருக்கு முன்னால், அண்ணாவுக்கு முன்னால், கலைஞருக்கு முன்னால், ஸ்டாலினுக்கு முன்னால் திராவிட மாடலினுடைய முன்னோடியாக திகழ்ந்தவர் ராமன் தான். திராவிட மாடலின் முன்னோடி என்று பேசியவர் மரியாதைக்குரிய அமைச்சராக திகழக்கூடிய திரு ரகுபதி அவர்கள். அமைச்சர் ரகுபதி பேசியது தவறு, எங்கள் கோட்பாடுகளுக்கு எதிரானது, அவர் பேசியதற்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார், வருத்தம் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பதிவு திமுக வந்திருக்குதா? அல்லது திமுகவினுடைய மூத்தவர்கள் யாராவது அமைச்சர் ரகுபதி பேசுறது தவறுன்னு வெளிப்படையாக கண்டிச்சிருக்கிறாங்களா? அல்லது ரகுபதியை வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரா? எங்கேயுமே கிடையாது. வெளிப்படையாக தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் எதிரான சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய
ஒரு கொள்கையை, ஒரு அடையாளத்தை, எங்கள் அடையாளமே அதாங்கன்னு ஒருத்தர் பேசுகிறாரு. ஆனால் அவர் மீது நடவடிக்கையோ, அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கையோ, அவர் மீது விசாரணையோ, அவர் மீது அமைதியாக இருங்க அப்படின்னு கூட சொல்லலை. ஆனால் முழுக்க முழுக்க திமுகவின் கொள்கைகளையும் திமுகவின் கோட்பாடுகளையும் மேடையில் பேசுகிறவங்களை விடவும் களத்தில் போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டு இருந்த மனோ தங்கராஜை ஏன் நீக்கிறாங்க? அப்படி என்றால் இதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவினுடைய அழுத்தம் திமுகவின் தலைமையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அதற்கு பாஜகவின் அழுத்தத்திற்கு, ஆர்எஸ்எஸ் அழுத்தத்திற்கு திமுக இணங்கி இருக்கிறது அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. இதுதான் கள அளவில் இன்னைக்கு பேசப்பட்ட பொருளாக மாறி இருக்க வேண்டியது அதிகமாக. ஆனால் துரதிருஷ்டவசமாக கெடுவாய்ப்பாக அது மாறலை. காரணம் என்னன்னா, செந்தில் பாலாஜி அண்டு உதயநிதி அவர்களுடைய எலவேஷன் தான் இன்னைக்கு வந்து ஒரு பேசப்பட்ட பொருளாக இருக்குது. ஏன்னா அதற்கு பின்னாடி இது இருக்குல்ல, செந்தில் பாலாஜியை நீங்கள் அமைச்சராக்குறீங்க, அது உங்கள் உரிமை தான் சொல்லுவீங்க. செந்தில் பாலாஜி விடுதலையை குறித்து யாருமே எங்கள் தவறுன்னு சொல்லலை. ஆனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கும் ஈடிக்கு கையெழுத்து போடணும். அவருக்கு அந்த வேலை தனியாக இருக்குது. 2000 விட்னஸ் சேர்த்தீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவர் வந்து இன்னும் அவரால் செயல்பட முடியுதுன்னு சொல்கிறாங்க, வெளில வந்தாருன்னு சொல்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவருடைய வழக்கில், அவருடைய தன்மையில். ஆனால் நீங்கள் அமைச்சராக்குறீங்க, சரி, உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அவரை செந்தில் பாலாஜியை நீங்கள் அமைச்சராக்குறீங்க, ஆனால் அவரை விடவும் பிஜேபி எதிர்ப்பையும் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பையும் கள அளவில் காட்டிக் கொண்டிருந்த, செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு சிறுபான்மை பின்புலத்தை கொண்டிருக்கக்கூடிய மனோ தங்கராஜை ஏன் நீங்கள் அமைச்சரை வந்து நீக்கிறீங்க? மாற்றி இருந்தால் கூட இவ்வளோ பேச்சு வந்திருக்காது. ஏன் நீக்கிறாங்கன்னா, அவரிடம் இருந்து அதிகாரம் பறிக்கப்பட வேண்டும். ஒரு அதிகாரத்தை ஒரு ஐடியாலஜிக்கலாக பவராக இருக்கிற ஒரு நபர்கிட்ட கொடுத்தீங்கன்னா தன் ஐடியாலஜியை பரப்புவதற்கு அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்துவார். அப்படியாக பயன்படுத்தி கொண்டிருந்தார் மனோ தங்கராஜ். இப்போ அந்த அதிகாரம் தன் கையை விட்டு போனால் அந்த அளவுக்கு வீரியமாக செயல்பட முடியாதுங்க. கன்னியாகுமரியில் லோக்கலில் ஒரு மினிஸ்டர் பிஜேபி எடுத்து ஆர்எஸ் எடுத்து கூட்டம் போடுறாரு, நடத்துகிறாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, போராட்டம் பண்ணுறாரு, கருத்து எழுதுறாரு, சுவரட்டி ஓட்டுறாரு, மீட்டிங் நடத்துகிறாரு, கூட போய் நிற்கிறார் அமைப்புகள் கூடனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசப்படும் பொருளாக உருமாறும். அவரை நீக்கிறீங்க, அவரை நீங்கள் பதவி இறக்கம் பண்ணுறீங்க, பதவி மாற்றம் கூட பண்ணலை அப்படின்னா அதன் பின்னால் இருப்பது யார்? திமுகவிற்கு பாஜக அழுத்தம் கொடுக்கிறதா? திமுகவிற்கு பாஜக ஆர்எஸ்எஸ் கோரிக்கை வைத்ததா மனோ தங்கராஜை தூக்குங்கன்னு சொல்லி? வெளிப்பாடு அதுதானே இருக்குது. அப்படி என்றால் திமுகவிற்கு சேர வேண்டிய, கொடுக்க வேண்டிய சில பலாபலன்களை வந்து மனோ தங்கராஜ் கொடுக்கலையா? அதற்காக நீக்கினீங்களா? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல, வாலிட் ரீசன் இருக்கணும்ல. அது மாதிரி எதுவுமே தெரியல. அடிப்படையில் மனோ தங்கராஜ் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக காரங்க மத்தியில் ஐடியாலஜிக்கலாக, ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிஜேபி எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர், பேசக்கூடிய ஒரு நபர். அந்த நபரை இவங்க நீக்கிறாங்க, காரணம் பெருசாக எதுவுமே இல்லை அப்படின்னும் போது ஒரு பெரிய கேள்விக்கு நம்ம முன்னாடி வந்து நிற்குது. அந்த கேள்விக்கு பதில் என்ன? அந்த பதிலை யார் சொல்ல வேண்டும்? திமுக தலைமை தான் சொல்ல வேண்டும், திமுக தான் சொல்ல வேண்டும். பதவி மாற்றம் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பேச்சு வந்திருக்காதுங்க. அதே தான் ஐயா பொன்முடிக்கும். ஆர்.என். ரவி எதிர்த்து அவ்வளவு தீவிரமாக பேசினார், செயல்பட்டார். அவரிடமிருந்து உயர்கல்வித்துறையை பிடுங்கி நீங்கள் வந்து வனத்துறையை கொடுக்குறீங்க. சரி, வனத்துறையை வச்சிருந்த மதிவதனுக்கு என்ன கொடுத்தீங்க? ஆதரவு நலத்துறை கொடுத்தீங்க, ஆதி திராவிட நலத்துறை கொடுத்தீங்க அவருக்கு. ஏன்னா பட்டியல் சமூகம்ல அவருக்கு தானே கொடுக்க முடியும் உங்களால். அப்படியே கோவில் செழியன் அவர்களுக்கு வந்து நீங்கள் உயர்கல்வித்துறை கொடுத்துட்டீங்க. இது யாரை வந்து சமப்படுத்த அல்லது வந்து ஆசுவாசப்படுத்தினா திருமாவளவனை ஆசுவாசப்படுத்த. நீ என்னப்பா ஆட்சியத்தில் பங்கு கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க? எங்கள் கட்சியில் நாங்கள் கொடுத்துருவோம், எங்கள் கட்சியில் பாரு ஒரு தலித் இருக்கிறாரு, அவரும் நாங்கள் உயர்கல்வித்துறை கொடுத்துருக்குறோம். அப்புறம் என்னப்பா உனக்கு? உங்களுக்கு தேவை விசிகா அமைச்சராகணுமா இல்லை தலித் அமைச்சராகணுமா? தலித்தன் அமைச்சராகணும் ஆயிட்டார் பார்த்துக்க, அப்படி ஒரு பதில் அவருக்கு. இப்போ என்னன்னா, பிஜேபியை காம்ப்ரமைஸ் பண்ணணும். பிஜேபியை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு ஆன்டி பிஜேபி ஃபேஸை வந்து நீங்கள் அமைச்சர் வந்து நீக்கியிருக்கிறீங்க, நிராகரிச்சிருக்கிறீங்க.
அப்படின்னா உங்கள் கொள்கையில் நீங்கள் ஏன் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம் இருக்குது? கண்டிப்பாக பண்ணுவீங்கல்ல. அதனுடைய வெளிப்பாடாக, அதனுடைய சமிக்ஞையாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. மனோ தங்கராஜ் நீக்கத்துக்கு பின்னால் பாஜகவின் அழுத்தம் இருப்பதாக பேசப்படுகிறது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது இன்னும் போக போக தெரிய வரும். இந்த கருத்தின் பின்னால் உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.